நமது சின்னம் விவசாயி, நமது சின்னம் விவசாயி, நாம் தமிழரின் சின்னம் விவசாயி, நமது சின்னம் விவசாயி. காலேஜுக்கு போக மாட்டேங்கிறிய? காலேஜ் உனக்கு பிடிக்கலையா? இல்ல படிக்கிறது புத்தகம் பிடிக்கலையா? எனக்கு பயமா இருக்கு. அங்க பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல. யூனிவர்சிட்டிக்கு சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு ரவுடி பையன் என்னை திருட்டுத்தனமா வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறான். வெளியே சொன்னா கொன்றுவேன்னு சொல்றான். அது படிப்பே வேணாம், என்னை விட்டுருங்க. நான் பொள்ளாச்சியில நடந்துச்சுன்னு சொன்னாருங்களே, அதே மாதிரியா பிள்ளைக்கு ஏதோ நடந்துச்சு. எனக்கு பயமா இருக்கு. பெத்த வயிறு பத்தி எரியுது சாமி. யாரு சொல்றா? கடுக்கு தூரம் வரேன். வந்திருக்கு. ஐயனாம தைரியமா யாருக்கு சொல்லுதா? என்ன சொல்லு? அது அங்க வந்து யாரோ ஒரு சாரி என்ன நானே சாரா சாரி சாரின்னு சொல்லுது. அது யாருன்னு எனக்கு தெரியலையே சாமி. என் கருப்பை பார்த்து சாரி சாமி. யாரு அந்த சாரி? யாராவது சாரா? அவனை வெத்தலையில பையன் போட்டு பட்டு. ஏய் கருப்பா, யாரு இந்த சாரி கண்ண காட்டு? காச்சாப்பா கருப்புனு காட்டு. கருப்பனையே கண்ண காட்ட மாட்டேங்கிறானே. கருப்பு கருக்கே பார்த்துட்டு வெத்தலை சாருதான் வருதே ஒழிய அந்த சாரு யாருக்கு தெரியலையாடா? யாரா அந்த சாரு? டேய், யாரு ஐயா இந்த சாரு? ஐயா ஐயா யாராவது சாரா? ஐயா ஊட்டா யாரா அந்த சாரு? அதா யாரா? ஏண்டா ஏப்பா, கருப்பா, சொல்லாப்பா தாம்படி சென்னை கொண்டா கொண்ட வந்த ஆ, நம்ம தூர் கொண்ட வந்த கருப்பா, சொல்லாப்பா ஆட்டு கண்ண காட்டப்பா. ஆஹா, ஏப்பா, என்னப்பா கண்ணு கட்டுற தூரம் ஆ கரை வெட்டி கரைகளா திருறாங்களே. ஆ. கருப்பா அவங்கதான் திருட்டு திராவிட மாறுவக்காரங்க. இவங்கதான் திருட்டு பண்ணுங்களா? ஐயங்க பெருக 50 வருஷமா இந்த நாட்டை ஏமாற்றி இருக்கிற சொத்து சொத்தெல்லாம் சுருட்டி திட்டு கொழுத்து போயிருக்காங்களா? அவனா கருப்பா இவங்களை சாதாரணம் அளிக்க முடியாது. ஆஹா. கருப்பனுக்கு இந்த அருவா பத்தாதுடா. ஆ. அதுக்காகத்தான் ஆ. இவங்களை போடாச்சு ஆ. விவசாயி செடியோடு அறுத்து போட்ட மாதிரி போட்டுருந்தா. ஆ. அறுத்து போட்டாலும் இவங்க காத்திருந்த விவசாய செடி மாதிரி பரவி வந்துருவாங்க. ஆமா அடியோடு வேரோடு குடிச்சு எரிஞ்சி போட்டாங்க, தீய வச்சு எரிச்சு ஆ. சாம்பலா ஊதி விட்டுருந்தாங்க கருப்பை. ஆ. இல்ல தாயி பயப்படாங்க. அதுக்காகத்தான் ஆ. இதுக்கு ஒரு அடிப்படை மாற்றம் வரணும்னா ஆ. எங்க அண்ணன் ஆ. பெரிய கருப்பை, எங்க அண்ணன் எங்க அண்ணன் ஒரு பெரிய கருப்பை. ஆ. செல்வ சீனா பெரிய கருப்ப நாட்டை காட்ட வந்த கருப்ப 234 தொகுதியிலேயே ஆ.
இறக்கி விட்டு காண்டா குட்டி கருப்புகளா வேட்பாளரை அழைத்து விட்டீங்க. உடல் படித்த கருப்பு, ஆமா பண்பான கருப்பு, ஆமா நேர்மையான கருப்பு, ஆ, எங்க பெரிய கருப்பு இறக்கி விட்டு தைரியமா கட்டி காணுங்களா. ஆ, 2026 அவர்ல, நமக்கு தாண்டா. ஆ, நல்லவே நாட்டு நிறைய இருக்கா. ஆ, மக்கள் ஆ, கோபப்படாம ஆ, என் பிள்ளைகள இங்க இருந்தவன் நேற்று அங்க, இங்க இருந்தவன் நேற்று இங்க, எப்படிதான் ஓடிச்சிருந்தாலும் என் பிள்ளை தயங்காம நிற்பான். நிப்போம். நேர்மை உண்மைமா நிக்கிறவன் ஆ, யாருக்கும் பயப்படாம இருந்த மக்கள் நீங்க கருப்பை கட்டி காட்டு கொடுத்தான். எவ்வளவு இருந்தாலும் எவனாவது என் குட்டி கருப்புகளுக்கு இடையூறு கொடுத்தா கொடுத்தா, 600 கருப்பை பெரிய கருப்பை சேர்ந்தா ஆ, பின்னால வந்து வெட்டு வேண்டாம். வெட்டு வேண்டாம். எவ்வளவு இருந்தாலும் வெட்டு வேண்டாம். எவ்வளவு இருந்தாலும் வெட்டு வேண்டாம். வெட்டி காப்பு வேண்டாம். தயங்காம போட்டு வாங்கப்பா. ஆ, வெட்டி நமக்கு தானாப்பா. ஆ, ஏ மக்கா, கருப்பை உங்களை போனா கட்டி காத்தவன் ஆ, இந்த ஒரு முறையாவது ஆ, விவசாய சக்திக்கு ஓட்டு போடுங்களா பாவியா. ஆ, உங்களை போனா கட்டி காத்தா ஆமா, கவலைப்படா போய் வாங்க. ஆ, வெற்றி நம்மதே. ஆமா, அந்த பிள்ளை சின்ன போலப்பா. போயிட்டு வாடா, போயிட்டு வாப்பா. சின்ன கூட அந்த பிள்ளைக்கு நேற்று போச்சுட்டேன். போடா, கருப்பு கூட வேணா. போடா, நீ படிக்க போடா. தப்பு பண்ணவங்களா இன்னும் தைரியமா வெளியே சுத்திட்டு இருக்கப்ப பாதிக்கப்பட்ட நான் ஏன் வீட்டுக்குள்ள முடங்கி கிடக்கணும்? நான் படிக்க போறேன். கருப்பு சாமி என் கண்ணை திறந்து சீமான் அண்ணனை காட்டிட்டாரு. இனிமே எங்களை யாரும் ஏமாத்த முடியாது. எனக்கு நடந்த மாதிரி வேற யாருக்கும் நடந்துடக்கூடாது. அதுக்குதான் ஒரு மாற்றம் வரணும். எங்க இனிமே உழுவ போற ஒவ்வொரு ஓட்டும் வாரிசு அரசியலுக்கும் இல்ல, கவர்ச்சி அரசியலுக்கும் இல்ல. என்னை மாதிரி இளைஞர்கள் இனிமே பேசி ஏமாத்த முடியாது, எதையும் காட்டி ஏமாத்த முடியாது. ஏன் ஓட்டு, எங்க அம்மா ஓட்டு, என்ன மாதிரி எல்லாரும் ஓட்டும் இனிமே எங்க வாழ்க்கையை பத்தி யோசிக்கிற நாம் தமிழர் கட்சி விவசாயி சின்னத்துக்கு மட்டும்தான். பாத்தியா, படிச்சு புள்ள போற வந்துருச்சு. இனி எவனும் எங்களை ஏமாத்த முடியாது. நமது சின்னம், விவசாயி, நமது சின்னம், விவசாயி, நமது வாட்டு, விவசாயிக்கு, நமது வாட்டு, விவசாயிக்கு. ஐயா குட்டா, ஐயா கருப்புடுங்க, ஐயா. ஆ, ஆ, ஆ. ஐயா, சூப்பர், நல்லா இருக்கு. அப்படியே நில்லுங்க அங்கேயே. ஏய், வாடா, வாடா. ஏய், ஐயா குட்டா. அடிக்கிட்டே கொட்டை, கொட்டை அடிச்சுக்கிட்டே இருடா. ஐயா, கொட்டை அடிச்சுக்கிட்டே இருடா. ஐயா, அடிடா கொட்டை. ஐயா, கருப்பை வாடாடா. வந்தாச்சுடா, வாடா. கருப்பை வாடாடா. ஐயா கொட்டை. இது ரமலான் மாதம் என்பதால் நோன்பு திறக்க மேடையின் இடப்பக்கம் குடில் அமைக்கப்பட்டிருக்கிறது. ரமலான் மாதம் என்பதால் நோன்பு திறக்க மேடையின் இடதுபுறம் குடில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய உறவுகள் தங்கள் தொழுகை நடத்த அதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு நாம் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். விளக்கேற்றுதல் நம் மரபன்று. இது விளக்கு நம் மேடையில் ஏற்றப்படுகிறது. உற்சாக குரல் கொடுங்கள். உலகத்தின் கால்களுக்கு நாம் தமிழரின் குரல் எட்டட்டும்.
வெல்வான் வெல்வான் விவசாயி, வெல்வான் வெல்வான் விவசாயி, வென்றே காட்டுவான் விவசாயி, வெல்வான் வெல்வான் விவசாயி. மொழியாகி எங்கள் மூச்சாகி முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி, வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி, விழி மூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி. இனிமேலும் ஓயோம், இழிவாக வாழோம், உறுதி உறுதி, வென்றெடுப்போம் தமிழர் உரிமைகளை, கட்டி எழுப்புவோம் தமிழர் உலகத்தை. வென்றாக வேண்டும் தமிழ், ஒன்றாக வேண்டும் தமிழர். தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர், நாம் தமிழர். தமிழ்த்தாய் வாழ்க. கொடி ஒரு இனத்தின் அடையாளம். வையம் போர்த்த வியங்கு ஒலி நீர் கையகல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே கொடி பாடல். சோழ பாண்டிய ஆண்ட தமிழர் நாடு, செருக்கோடு வெல்கையல் தாயும் புலிகள், வீரமுடன் மானமே விளைக்கும் தமிழ்நாடு, வெற்றிக்கு களம் புகும் குலவஞ்சியரோடு. தொழிந்து மலிநாடு பொது உரிமை போட்டு புரட்சி தமிழ் வீடு, புகழ் நிறை மான் உயர்ந்த நாடு, பழம்புமையே தமிழர் வீடு, மூழ்கியதால் வெஞ்சி
கொடிப்பாடல். ஒரு வாட்டர் பாட்டில் வெயிட் வச்சிருக்கேன். நாம் தமிழர் என்று தலை நிமிர்ந்து பறக்குது புலிக்கொடி. நாற்றிசை உலகும் போற்றிமை சிலிர்க்க தழைக்குது தமிழ்குடி. பறக்குது பறக்குது புலிக்கொடி, சிறக்குது சிறக்குது தமிழ்குடி. பறக்குது பறக்குது புலிக்கொடி, சிறக்குது சிறக்குது தமிழ்குடி. மான உயிர் மூச்சாய் வீரம் புயல் வீச்சாய் வாழும் தமிழ் மாந்தர் குலக்கொடி. தேனின் இனிய தமிழ் மொழியும் தமிழினமும் பார்க்கும் மாவீரர் புலிக்கொடி. சோழன் கடல் படை கப்பல் கொடி, ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி. சோழன் கடல் படை கப்பல் கொடி, ஈழம் காக்கும் எங்கள் தொப்புள் கொடி. கொடுமை ஆயிரம் குமுறல் ஆயிரம் அடிமை நிலை வாழி இனியுமா. படைகள் ஆயிரம் படைகள் ஆயிரம் பரினும் எங்கள் மண் படியுமா. பறக்குது பறக்குது புலிக்கொடி, சிறக்குது சிறக்குது தமிழ்குடி. பறக்குது பறக்குது புலிக்கொடி, சிறக்குது சிறக்குது தமிழ்குடி. புலிக்கொடி வணங்கி நாம் துடித்தெழுவோம். புயலாய் நெருப்பாய் வெடித்தெழுவோம். நாம் தமிழர், நாம் தமிழர், நாம் தமிழர். நம் இனம் காக்க, மொழி காக்க, இன்னுயிரை இந்த ஈக மறவர்களின் நினைவு போற்றும் சுடரை அண்ணன் இப்பொழுது ஏற்றுவார். உறவுகளே, இஸ்லாமிய உறவுகளுக்காக இது தொழுகையின் நேரம். தேர்தல் களத்தை போர்க்களமாக சந்திக்க போகும் இதோ நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர்கள். உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும். தமிழர் இன வரலாற்றில் இம்மாநாடு ஒரு மாபெரும் பாய்ச்சல். தான் சார்ந்த சாதிக்காக கூடிய தமிழன், தான் சார்ந்த மதத்திற்காக கூடிய தமிழன், தான் சார்ந்த கட்சிகளுக்காக கூடிய தமிழன், வணங்குகிற சாமிக்காக கூடிய தமிழன்,
முதலாக தான் பிறந்த தமிழர் என்கிற இனத்திற்காக கூடியிருக்கிறான் என்பது ஒரு படிநிலை பாய்ச்சல். பேரன்பு கொண்டு நாங்கள் நேசிக்கின்ற எமது பெற்றோர்களே, அறிவார்ந்த ஆன்றோர்களே, சான்றோர்களே, நாளைய எம் தமிழ் சமூகத்தை வலிமையான வளமையான ஒரு எழுச்சி மிகுந்த புரட்சிகரமான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்களே, நாங்கள் யார்? உங்கள் பிள்ளைகள். இங்கு கூடியிருப்பவர்கள் தலைவர்கள், தொண்டர்கள் என்று கூடவில்லை. நாங்கள் தமிழர்கள், ஒரு தாயின் பிள்ளைகள் என்ற உணர்வோடு கூடியிருக்கிறோம். நாங்கள் உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள், எங்களுக்காகவும் வந்தவர்கள், எங்களின் அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக வந்தவர்கள். எங்களின் அரசியல் இதுவரை இந்த நில இருக்கின்ற அரசியலிலிருந்து முற்றுமுழுதாக மாறுபட்டது. அரசியல் என்பது ஒரு வாழ்வியல் என்ற புரிதலோடு இந்த களத்திற்கு வந்த பிள்ளைகள் நாங்கள். ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையும் தீர்மானிப்பது அரசு. அந்த அரசை தீர்மானிப்பது அரசியல். அறிவியல், புவியியல் போல அரசியல் அது ஒரு வாழ்வியல். எமக்கான மூச்சுக்காற்றை நாங்களே சுவாசிப்பது போல, எமக்கான உணவை நாங்களே எடுத்து உண்பது போல, எமது உரிமையை, எமது விடுதலையை நாங்களே போராடி பெறுவது என்ற உயர்ந்த நோக்கோடு களத்திற்கு வந்த பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். எங்களுடைய கனவு ஆள் மாற்றம், ஆட்சி மாற்றம் அல்ல, ஆட்சி முறை மாற்றம். அதனால்தான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் எங்கள் இலக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்து களத்திலே நிற்கிறோம். கட்டிய கட்டடத்திற்கு வெள்ளையடிக்க வந்த சீர்திருத்தவாதிகள் அல்ல, அந்த கட்டடத்தை இடித்துவிட்டு புத்தம் புதிதாக புதிய ஒரு கட்டடத்தை கட்ட வந்த புரட்சியவாதிகள் நாங்கள். வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகம் படைப்பதுதான் புரட்சி என்கிறான் இளைய புரட்சியாளன் பகத்சிங். அப்படிப்பட்ட புதிய ஒரு சமூகம் இங்கே. அரசியல் என்பது கட்சி அரசியல், தேர்தல் அரசியலாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. மக்களுக்கான அரசியல் இல்லை. இங்கே செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கிறது. சேவை அரசியல், செயல் அரசியல் இல்லை. இங்கே உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு, எங்களின் இலக்கு, எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சியே. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை, வன கொள்ளை, மது, மத போதை, இது ஏதுமற்ற புதிய ஒரு தேசம் செய்வோம், மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் என்ற பெருங்கனவோடு களத்திற்கு வந்த பிள்ளைகள். கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு, அதுவே எங்களுடைய கனவு. காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், மண் வளம் எல்லாவற்றையும் காப்பது, தொழில் வளர்ச்சி, பொருளாதார மேம்பாடு, இவற்றுக்கெல்லாம் ஒரு அரசியல். இது நாடு, தமிழ்நாடு, தேசம் தமிழ் தேசம். இங்கு வாழ்கிற மக்களின் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு எல்லாவற்றையும் காப்பது ஒரு அரசியல். அந்த அரசியல் தமிழ் தேச அரசியல். கொள்கை தெளிவு, குழப்பமில்லா முடிவு. அதனால்தான்
உலக வரலாற்றிலே என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, ஒரு அரசியல் இயக்கம் தொடர்ந்து 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 தனித்து 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 நின்று வளர்ந்து 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 வருகிறது என்றால் உலகில் நாம் தமிழர் கட்சியை தவிர வேற எந்த அரசியல் கட்சியும் இல்லை. இரண்டாயிரத்தி 16 வெறும் 4.5 லட்சம் வாக்குகள், 1.1 விழுக்காடு. மற்ற கட்சிகள் எல்லாம் இருந்த இடம் தடம் தெரியாமல் போயிருக்கும். ஆனால் கொண்ட உறுதி, லட்சிய சுமை தொடர்ந்து 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 அடுத்து அடுத்து தனித்து தனித்து நின்று எவரோடும் சமரசம் இல்லை. நின்ற எல்லா தேர்தலிலும் தோற்றோம். தோற்றதை போல இங்கே யாருக்காவது தோற்றவர்கள் போல தெரிகிறதா? இல்லை. மேலும் மேலும் அதே 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 வெறியோடு அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி வரும்போது எவனும் எதிர் நிற்க முடியாது என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். அப்படி அடிபட்ட புலி மட்டுமல்ல, அடிமைப்பட்ட இனமும் கூட எழுந்து நிற்கிறோம். 5வது முறையாக ஒரு அரசியல் கட்சி எந்த சமரசம் செய்து சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசாது தனித்து நின்று தேர்தல் களத்திலே நிற்கிறது என்றால் அது இந்திய துணை கண்டத்திலே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன் தனித்து நிற்கிறோம்? தனித்துவத்தோடு நிற்கிறோம், உயர்ந்த தத்துவத்தோடு நிற்கிறோம். அதனால் தனித்து நிற்கிறோம். இங்கே கூட்டணி என்பது வெறும் சீட்டணி, நோட்டணியாக மாறி இருக்கிறது. கொள்கை இல்லாத அரசியல் பாவம் என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம் என்கிறார் நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள். நாங்கள் வியாபாரம் செய்ய தயாராக இல்லை, அந்த பாவத்தையும் செய்ய தயாராக இல்லை. நாங்கள் செய்ய வந்தது வியாபாரம் அல்ல, எங்களுக்கு வேண்டியது அரசியல் விடுதலை. அதற்காகவே தனித்து தனித்து களத்திலே நிற்கிறோம். எந்த துணிவில் நிற்கிறோம்? எங்களை பெற்றவர்கள், எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையிலே நிற்கிறோம். எந்த மக்களிடமிருந்து எந்த மக்களுக்காக வந்ததோ அதே மக்களை நம்பி அவர்களுடனே களத்திலே நிற்கிறோம். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளைகளே, நாம் நம் தாயை தொலைத்தவர்கள், பெற்ற தாயை, பெருமைமிக்க தாயை, அருந்தமிழ் தாயை தொலைத்தவர்கள், அருமை தெரியாது தொலைத்தவர்கள். மொழி சிதைந்து அழிந்தால் அந்த இனம் அடையாளம் தெரியாமல் அழிந்து போகும். ஒரு நாட்டை அழிக்க வேண்டுமா? முதலில் அதற்கு யானைப்படை, குதிரைப்படை, பீரங்கி படை தேவையில்லை. ஒரு உயிரும் போக வேண்டியதில்லை, ஒரு துளி ரத்தம் பூமியிலே சிந்த வேண்டியதில்லை. பிறகு எப்படி அந்த நாட்டை அழிப்பது? முதலில் அவன் மொழி அழிக்க வேண்டும். மொழி அழித்தால் அவன் கலை இலக்கிய பண்பாடு அழிந்துவிடும், அவன் அடையாளம் அழிந்துவிடும், அந்த இனம் அழிந்துவிடும். அப்படி என் இனத்தை முற்றுமுழுதாக என் மொழியை அழித்து, என் கலை இலக்கிய பண்பாடு வழிபாடுகளை சிதைத்து அழித்து என் இனத்தை அழித்து முடித்து விட்டார்கள். தமிழன் நாட்டில் தமிழ் இல்லை, ஏட்டில் இல்லை, அதிகாரத்தில் இல்லை, ஆட்சியில் இல்லை, பேச்சு மொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாக இல்லை, பயன்பாட்டு மொழியாக, பண்பாட்டு மொழியாக எந்த இடத்திலும் என் தாய்மொழி இல்லை. 1000 ரூபாய் தாராம் புள்ள, அரிசி பருப்பு தாராம், ஏத்த மகளை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். 1000 ரூபாய் வேணாம், அரிசி பருப்பும் வேணாம், ஓட்ட விவசாயிக்கு போட்டா இது எல்லாம் வரும் தானா.
ஏ கொலுசு முக்குத்தி தாராம் புள்ள குடிக்க குவாட்டும் தாராம் கூட கொஞ்சம் வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். இப்படி குடிக்க வச்சு தானே நல்ல குடிய கெடுத்த கூட்டம் குறுகட்ட மாமா நான் கூட வர மாட்டேன். ஏ வேட்டி சேலதாராம் ஏ வேட்டி சேலதாராம் அடி ஓசி பசுந்தாராம் ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். உன் வேட்டி சேலையும் வேணாம் ஓசி பசும் வேணாம் வேலை வெட்டி தந்தா இதை வாங்கிக்கு வேண்டானா. ஏன் மிக்சி கிரைண்டர் தாராம் அடி மசாலா சாமானும் தாராம் என் மாமன் பொண்ணை வாடி நம்ம ஓட்டு போட்டு வருவோம். ஓ மிக்சி கிரைண்டர் வேணாம் அந்த மசாலா சாமானு வேணாம் மனங்கட்ட மாமா நான் மாத்தி போட மாட்டேன். போட்டதெல்லாம் போதும் மாமா நீயும் கொஞ்சம் மாறு நாம பட்டதெல்லாம் போதும் இப்ப மாறணுமே ஊரு. ஏ படிக்க நல்ல படிப்பு பார்க்க நல்ல வைத்தியம் கொடுக்க போறதாரு விவசாயி சின்னந்தானே கூறு. என்னம்மா தேவி சக்கம்மா என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா. கண்ணத்தோரந்தே பாரம்மா எங்க கவலைய கொஞ்சம் நீ தீரம்மா. என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா. பாதுகாப்புன்னு எதுவுமே இல்லை பச்சை புள்ளைக்கும் பாலியல் தொல்லை நாட்டுல நடக்குது கொலை கொல்ல இந்த கொடுமையை எங்கேதான் போய் சொல்ல. என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா. விளைய வச்ச நெல்லு வீதியில் கிடக்குது விளையாட்டு போட்டி தான் அரங்கத்தில் நடக்குது ஆடம்பரமா ஆட்சி நடக்குது சன அல்லல் பட்டு தானாலும் கிடக்குது. என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா. 10 லட்சம் கோடி கடனுல நாடு இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. 10 லட்சம் கோடி கடனுல நாடு இதுல இலவசம் வேற பெருவெக்க கேடு. பார்க்க சகிக்கல சனம்படும் பாடு இத வளர்ச்சின்னு வாயிலிய போடுறான் போடு. என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயம்மா. கண்ணத்தோரந்தே பாரம்மா எங்க கவலைய கொஞ்சம் நீதீரம்மா. மருத்துவமனையில் கிட்டினி தீருட்டு கேட்க போனா முறைகேடுன்னு ஊருட்டு. ஏசி பாருல சாராய வியாபாரம் ஓசி பஸ்ன்னு ஊரெல்லாம் விளம்பரம். என்னம்மா தேவி சக்கம்மா நாடு நாசமா போகுதே நியாயமா. ஊழல் லஞ்சத்துல ஊறி கிடக்குறான் உண்மை நேர்மை என்னன்னு கேட்கிறான். ஊழல் லஞ்சத்துல ஊறி கிடக்குறான் உண்மை நேர்மை என்னன்னு கேட்கிறான். ஓட்டுக்கு காசை வாரி இறக்கிறான் உழைக்கும் மக்களைத்தான் வயிற்றில் அடிக்கிறான். எந்தாயே வீரம்மா காளி இவங்கள பண்ணனுமே நீ கூண்டோட காலி. எந்தாய வீரம்மா காளி இவங்கள பண்ணனுமே நீ கூண்டோட காலி. சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு விவசாயி சின்னத்துக்கே வாக்குன்னு ஆக்கு. ஓ சக்கம்மா வாக்கு சத்திய வாக்கு
விவசாயி சின்னத்துக்கு தான் வாக்குன்னு ஆக்கு. ஓட்ட யோசிச்சு பார்த்து தான் போடு, ஓட்ட யோசிச்சு பார்த்து தான் போடு. அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. ஓட்ட யோசிச்சு பார்த்து தான் போடு, அப்புறம் சொர்க்கமா மாறுமே நாடு. என்னம்மா தேவி சக்கம்மா. இங்கே இந்த படையை வழிநடத்துகிற உங்கள் அன்பு மகன் நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் உளவிய மண்ணிலே நம்முடைய வீர பெரும்பாட்டன்கள் மருதுபாண்டியர்கள் நடமாடிய நாட்டிலே கவி சக்கரவர்த்தி கம்பன் பிறந்த மண்ணிலே கவி அரசு நம்முடைய தாத்தா கண்ணதாசன் பிறந்த மண்ணிலே தன்னலமற்று உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க வேண்டும் என்ற உறுதியோடு களத்திலே நிற்கிற உங்கள் அன்பு மகன் பிறந்த மண்ணிலே காரைக்குடியிலே இந்த முறை சட்டமன்ற வேட்பாளராக களத்திலே நிற்கிறேன். என் அன்பு மக்கள் பேராதரவு கொடுத்து என்னை வெற்றி பெற செய்வீர்கள் என்று நம்புகிறேன். வாக்குக்கு காசு கொடுப்பவர்கள் அல்ல நாங்கள், உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திப்பவர்கள். நாம் நோட்டை வாங்கிக் கொண்டு ஓட்டை விற்கிறோம், அவர்கள் அந்த ஓட்டை வாங்கிக் கொண்டு நாட்டை விற்கிறார்கள். வாக்கை பற்றி கவலைப்படுபவர்கள் மக்களின் வாழ்க்கை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நாங்கள் உங்களின் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கிற பிள்ளைகள். அறிவு சமூகமே, ஜனநாயகத்தை மக்களாட்சியை ஏற்றுக்கொண்ட நாட்டில் மக்களிடத்தில் இருக்கிற வலிமையான ஒரு கருவி மதிப்புமிக்க உரிமை வாக்கு. அதை தூக்குங்கள், இந்த நாட்டை வலிமைமிக்க வளமைமிக்க நாடாக மாற்றுங்கள். இந்த மாநாட்டிலே உணர்வு எழுச்சியோடு ஒன்று கூடிய என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, வெவ்வேறு நாடுகளில் பணிக்காக சென்றிருந்த போதும் இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு பறந்து வந்த என் சொந்தங்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பேரன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும். எப்படி பாதுகாப்பாக பயணம் செய்து வந்தீர்களோ அப்படி நீங்கள் பாதுகாப்பாக வீடு சேர்ந்து சென்றீர்கள் என்ற செய்தி வந்தால்தான் நான் மகிழ்வேன். என் அன்பு பிள்ளைகள், பொறுப்புணர்வோடு நீங்கள் பயணம் செய்வீர்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். வரும்போது பார்த்தேன், இரு தம்பிகள் தலைக்கவசம் அணியாமல் உந்துருளியை ஓட்டி வந்தீர்கள். மிகப்பெரிய தவறு. அந்த தவறை என் உடன் பிறந்தார்கள் ஒருபோதும் செய்யக்கூடாது. பத்திரமாக சென்று நீங்கள் ஊர் போய் சேருங்கள். இப்போது கலைவோம், மீண்டும் களத்தில் இணைவோம். புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்த்தாய் வாழ்க, நாம் தமிழர்.